நீங்க எப்படி பார்க்கறீங்க? விஜய் அவர்கள் கார்ல இருந்து வந்து இறங்குனதுல இருந்து அவர் அந்த நோன்பு திறப்பில் பங்கேற்று உணர்வுபூர்வமாக இருந்ததாக சொல்றாங்க. உங்கள் பார்வையில் இதில் அரசியல் இருக்கா இல்லையா? அரசியல் கட்சி தலைவரான பிறகு சர்ச்சுக்கு போறது, கிறிஸ்துமஸ் கேக் வெட்டுறது, ரமலான் மாதத்துல நோன்பு இருப்பது எல்லாமே இது அரசியலாகத்தான் பார்க்கப்படும். சரி. அரசியல்வாதினால என்ன நடிப்பான், ம். மக்கள்கிட்ட பொய் சொல்லுவான், போலி வாக்குறுதியை கொடுப்பான். ம். இதே போன்றுதான் விஜயும் மக்கள் பார்க்கிறார்கள். சிறுபான்மை மக்கள் உடைய வாக்குகளை பெறுவதற்காகவே ம். இந்த நடிப்பு வேஷம் விஜய்க்கு திட்டமிட்டு சொல்லிக் கொடுத்தபடி ம். டைரக்டர் சொல்லிக் கொடுத்தபடி சினிமாவில் நடிப்பதை போல ம். இதுக்கு ஒரு அவருக்கான ஆலோசகர்கள் பிரசாந்த் கிஷோரோ, ஆதவ் அர்ஜுனாவோ, ஜான் ஆரோக்கியசாமியோ இது போன்று நீங்கள் செய்தால்தான் பேசுபொருளாக மாறும். முஸ்லீம் வாக்கு வங்கியை அதிமுகவால் உடைக்க முடியல. திமுக விட்ட மொத்தமா பேங்க் அப்படி இருக்கு, ரிசர்வ் பேங்க்ல பணம் இருக்கிறதை போல முஸ்லீம் வாக்கு முழுமையாக திமுக இருக்கு. சரி. அதை உடைத்து எடுக்க வேண்டிய தேவை இருக்கு. ம். அதை எடுக்கக்கூடிய தகுதி உங்களுக்கு தான் இருக்கு. ம். அந்த முஸ்லீம் வாக்கு முஸ்லீம் இளைஞர்கள் இளைஞர்கள்ட்ட உங்களுக்கு ஒரு பெரிய சினிமா கிரேஸ் இருக்கு. ம். இதனால முஸ்லீம் வாக்கை உடைக்க வேண்டிய தேவைதான் விஜய்க்கு கொடுக்கப்பட்டது.